எப்படி இருக்குன்னு எப்படி பார்க்குறீங்க? கோழி சவுண்டு எதுவும் கொடுக்கலன்னு சொல்கிறீங்களா? ஆ கொடுத்துச்சா? டிஃப்ரெண்ட்டாக ஒரு சவுண்டு கொடுக்குது. கொடுத்ததை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் ஆமாம் அந்த மாதிரி. ஆனால் உள்ளே வந்து பார்த்தோன்னே பாம்பு இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆ ஆ ஆ ஆ இப்போ அந்த உள்ளே இருக்கா செத்து கிடக்கா கோழி? இந்த கூண்டுக்குள்ளே பஞ்சாயத்துக்குள்ளே லைட்டாக மேலே மேலே எட்டி பாய்ச்சு. ஆ ஆ எப்பயும் நாங்கள் போனோம்னா கொஞ்சம் சவுண்டை கொடுக்கும். இது வரைக்கும் நல்லா பாம்பு முழுங்கி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடம்பு பெருசாக இருக்கும், அதனால் முடியலை. இப்போ வந்து இங்கே தான் இருக்குது பாம்பு மறைஞ்சு இந்த பிள்ளையை காப்பாற்றிருக்கு. இதில் இன்னும் 2 குஞ்சு வேறு காணா, அதையும் முழுங்கிருக்கானான்னு செக் பண்ணணும். இந்த குஞ்சை எடுத்து உங்கள் கையில் கொடுத்துறவா? இப்போ குஞ்சை எடுத்து கையில் கொடுத்துற வச்சுக்கிறீங்களா? பயப்படாங்கடா எங்கள் பிள்ளைகளா. ஆ பயப்படாதீங்க உங்களுக்கு ஆயுஸ் கெட்டி. வாங்க இந்த கோழியை தான் கொண்டுட்டு தலை வரைக்கும் இது வரைக்கும் முழுங்கி பார்த்துருக்கு, அதனால் முழுங்க முடியல. அதுக்கப்புறம் பெரிய கோழி சவுண்டு கொடுக்கலாம். அவராகவே சாக்குக்குள்ளே போயிட்டாப்புல. ஸோ தோல் உரிச்சிருக்கு, செம பட்னியில் இருந்திருக்கு. பொறிநாகங்க, இந்த பொறிநாகம் வந்துட்டாலே இந்த கோழி குஞ்சுகளை தான் கரெக்டாக குறி வச்சு தாக்குவாங்க. நில்லுங்க அமைதியாக இருங்க நில்லு. இல்லை நீங்கள் அமைதியாக மட்டும் இருங்க, இல்லைங்க அமைதியாக இருங்க. நான் தெளிவாக எல்லாமே சொல்லிவிட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கிறங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா தான் கவனம் வரும். அமைதியாக மட்டும் இருங்க. நில்றா நாகராஜா.